ஹலோ கைஸ், ஊருக்கு போகலாமா? நான் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி. தென்காசியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எங்கள் வீடு. என்னதான் கன்னியாகுமரி மாதிரி ஒரு சூப்பரான ஊரில் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்கதே தனி தானங்க. அதனால ஊருக்கு போகிற குஷியில் எல்லாரும் போய்க்கிருந்தோம். ஆனால் நாங்கள் போகிறது நினச்சி கன்னியாகுமரி தான் ரொம்ப சோகமாக இருக்குது போல். ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சிருச்சு. நாங்கள் அங்கே இருக்க வரைக்கும் மழை பெய்யல கைஸ். இப்போ தான் அங்கிட்டோடிலாம் அங்கிட்டு அந்த சைடு எங்கள் காலேஜ் பக்கத்துலலாம் மழை பெய்யுது கைஸ். அப்புறம் இது என்ன சொல்கிறது, நான் எப்படி ஊருக்கு போயினா வடசைடு போயிட்டு வடசைடுலேருந்து திருநெல்வேலியிலேருந்து தென்காசிங்க. அப்புறம் என் ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால நான் அங்கிட்டு போகிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இதுவே என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் எடுத்தேன். ஏன்னா எங்கள் ஹாஸ்டலில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் இல்லைங்க பாருங்கள், கரண்ட் இல்லாதனால சார்ஜ் போடல. நான் எப்படி ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் வரமாட்டேன் கைஸ். ஏன்னா எனக்கு ஊருக்கு போனால் வர மனசு இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதாச்சும் சொல்லி உனக்கு அது வாங்கி வச்சிருக்கேன் இது வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து கிளம்பியே வருவேன். அப்படி தான். இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவே எடுக்கல கைஸ். அதுக்கப்புறம் நான் தென்காசி போயிட்டேன். தென்காசிலேருந்து எங்கள் அண்ணன் பஸ் ஸ்டாண்டுக்கு என்னை கூப்பிட வந்துட்டான். நான் வேறு காலேஜ் போயிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்திருக்கனால ரொம்ப டயர்டாக இருக்குது. 4 ஹவர்ஸ் ட்ராவல்லாம் அதனால். ஸோ அப்படியே போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். மறுநாள் தான் அந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸே கொடுக்கேன். அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.